ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ் கிராமர்ல ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டா, நமக்கு ரூட் வேர்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரூட் வேர்டுனா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்ச்சொல் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன கேட்டா தமிழ்ல படிச்சிருப்போம். வந்தான் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் வா அப்படின்றது சொல்லியிருப்போம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, சென்றான் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் அப்படின்றது செல் அப்படின்றது பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி வேர்ச்சொல் அப்படின்றது தான் ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வேர்டை சேர்க்கறதுக்கு பேர் தான் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ ரூட் வேர்டுக்கு எப்பயுமே என்ன கேட்டால் ஒரு மீனிங் தனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன பண்ணா ஒரு ஆட் பண்ற ஒரு வேர்டு என்ன பண்ணு கேட்டால் அந்த வேர்டையே மீனிங்கே மாற்றும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஏ அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட். ரூட் வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடியதை என்ன சொல்றாங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ ஆடிங் டு த பிகினிங் ஆஃப் த ஒன் வேர்ட் சேஞ்சஸ் டு இன் டு த அனதர் வேர்ட். அப்போ என்ன சொல்றாங்க கேட்டால் ப்ரிஃபிக்ஸில் இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ரூட் வேர்டு இருக்கு. என்ன ரூட் வேர்டு எடுத்துக்கலாம்? ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு ரூட் வேர்டை நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இது ரூட் வேர்டு தான். ஹாப்பினா மகிழ்ச்சி அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கிறேன். என்ன? அன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கிறேன். அப்ப அன் கூட்டல் ஹாப்பி, அன்ஹாப்பி அப்படின்றது வரும். அப்ப ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சி. அப்ப ஹாப்பின்னு சொல்ற அந்த ரூட் வேர்டுக்கு தனியா ஒரு பொருள் இருக்கு. என்ன இருக்கு? மகிழ்ச்சின்னு ஒரு பொருள் இருக்கு. அன் சொல்லக்கூடிய இந்த ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கும் பொழுது அன்ஹாப்பி. அப்ப மகிழ்ச்சின்ற சொல்ல என்னவா மாறுது? மகிழ்ச்சியற்ற. அப்ப ஒரு வேர்டு என்னவா மாறுது? சேஞ்சஸ் இன்டு அனதர் வேர்டா மாறுது. இதுக்கு பேர் தான் ப்ரிஃபிக்ஸ். அப்ப சஃபிக்ஸ் அப்படின்னா என்ன கேட்டா, இதுக்கு பின்னாடி சேர்க்கக்கூடியதான் சஃபிக்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது. நம்ம மெட்டீரியல ஒரு சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த பார்க்கும்பொழுது என்ன கேட்டீங்கன்னா, ஹாப்பி அப்படின்றது நான் சொன்னேன்னா, ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கிறோம். அன் பிளஸ் ஹாப்பி, அன்ஹாப்பி. ஸோ அன் அப்படின்னா என்ன மீனிங் கேட்டா, இல்லை, எதிர்மறைன்னு அர்த்தம். அப்ப ஹாப்பின்றது மகிழ்ச்சின்னு அர்த்தம். அப்ப மகிழ்ச்சியற்ற அப்படின்றது தான் இதுக்கான விளக்கம். சார் ஏன் சார் விளக்கம்லாம் பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல நம்ம விளக்கம் தெரிஞ்சாதான் இதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேர் என்ன கேட்டா, அந்த விளக்கம் தெரியாம என்ன பண்ணுவாங்க கேட்டா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் என்ன கேட்டீங்கன்னா, போன வாட்டி 2022 நினைக்கிறேன். ஸோ 2022ல மெச்சூர் அப்படின்னு ஒரு வேர்டு கேட்டிருந்தாங்க. அதில் கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் செக் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரிஃபிக்ஸில் மெச்சூர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன் அப்படின்னு சேர்த்து அன்மெச்சூர்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அன்மெச்சூராக இருக்கான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அன்மெச்சூர் அப்படின்றது வராது. அதுக்கு கரெக்டான ஆன்சர் கேட்டால் ப்ரீ மெச்சூர். ஓகேவா? அப்போ ப்ரீ மெச்சூர்னு பார்க்கும்போது தான் கரெக்டான மீனிங் அப்படின்றது வருது. அப்போ மீனிங் பார்த்து ஒரு சிலதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், சில விலக்கு, அதாவது சில ரூல்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த ரூல்ஸை வச்சு நம்ம இதை ஈஸியாக போட்டுறோம். ஓகேவா? அந்த ரூல்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த பிடிஎஃப்லையும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஸோ டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு, அதாவது அக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரூட் வேர்டுக்கு முன்னாடி டிஸ் அப்படின்றது சேர்க்கிறேன். ஸோ டிஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? இல்லை, எதிராக அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அப்ப டிஸ் பிளஸ் அக்ரி, டிஸ்அக்ரி. அப்ப அக்ரினா எனக்கு உடன்பாடு, டிஸ் சேர்க்கும் பொழுது உடன்படவில்லை. ஓகேவா? அப்ப உடன்படுறேன் அப்படின்றது அக்ரி, ஆனா டிஸ்அக்ரின்றது உடன்படவில்லை. அப்ப மேக்சிமம் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது ஆப்போசிட்டா தான் வரும், எதிர்மறையா தான் வரும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அகைன், ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூட் வேர்டு எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா ரீ அப்படின்னு சொல்லக்கூடியதை சேர்க்கிறேன். அப்ப ரீ பிளஸ் ரைட், ரீரைட். அப்ப ரைட் அப்படின்றது எழுதுறது அப்படின்றது அர்த்தம். அப்ப ரீ சேர்த்தா மீண்டும் எழுதுதல் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்க, பெய்டுன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ பெய்டு அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்க? பே பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ப்ரீ அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்தா நமக்கு என்ன சொல்றாங்க? ப்ரீ பெய்டு. அப்ப பெய்டு அப்படின்றது பணம் செலுத்துறது, ஆனால் ப்ரீபெய்டுன்னு சேர்க்கும்போது முன் பணம் அப்படின்றது வருது. ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டால் வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடியது தான் நமக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த ரூட் வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா சஃபிக்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சஃபிக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த சொல்லின் இலக்கண வடிவத்தையே மாற்றக்கூடியது. எப்படி சார் அப்படின்னு கேட்டால், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிராமரை நம்ம பார்த்துருப்போம். அதில் நவுன் வந்துச்சுன்னா அந்த நவுனை அட்ஜெக்டிவாக மாற்றும், வெர்பு வந்துச்சுன்னா வெர்பை அட்வெர்பாக மாற்றும். இதுதான் சஃபிக்ஸோடைய முக்கியமான ஒரு வேலை. ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில எக்ஸாம்பிள் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால், கேர் அப்படின்ற ஒரு ரூட் வேர்டு இருக்கு. ஸோ அந்த கேர்ன்ற ரூட் வேர்டுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க கேட்டா, ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. ஃபுல் அப்படின்னா நிறைந்ததுன்னு அர்த்தம், கேர்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப கேர்ன்ற வேர்டுக்கு உள்ளடி ஃபுல்னு சேர்த்தா கேர்ஃபுல், அப்ப கவனமாக இருப்பது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி கேருக்கு பின்னாடி என்ன கேட்டா லெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்க்கிறாங்க. அப்ப கேர்லெஸ். அடுத்து குயிக் அப்படின்றது வார்த்தைக்கு பின்னாடி எல்ஒய், அதாவது குயிக்லி அப்படின்றது வேகமாக அப்படின்றது அர்த்தம். அடுத்து ரீடுக்கு அப்புறம் என்ன வார்த்தை சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஏபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஃபிக்ஸ் சேர்க்கிறாங்க. அப்ப ரீடபிள், படிக்கக்கூடிய அப்படின்றது மீனிங் அர்த்தம். அடுத்து டெவலப் அப்படின்றதுக்கு பின்னாடி மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சேர்க்கிறாங்க. டெவலப்மெண்ட் அப்படின்றது வளர்ச்சி அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா
நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ ப்ளே அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் ப்ரிஃபிக்ஸ் ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா ரீப்ளே. ஓகேவா? மீண்டும் விளையாடு, மீண்டும் இயக்கு அப்படின்றது அர்த்தம். இது ப்ளே அப்படின்ற வேர்டுக்கு பின்னாடி இஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஃபிக்ஸ் சேர்க்கிறோன்னு வச்சுங்களேன். பிளேயர் அப்படின்னா விளையாடுபவர். அப்போ விளையாடுன்ற வார்த்தையை வச்சு மீண்டும் விளையாடு, விளையாடுபவர், இந்த மாதிரி ரூட் வேர்டை வச்சு நம்ம முன்னாடியும் பின்னாடியும் ஆட் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான சில ரூல்ஸ் மட்டும் இருக்குது. அந்த ரூல்ஸை மட்டும் லைட்டாக பார்த்துட்டு டக்கு டக்கு மூவ் பண்ணிடலாம். இந்த ரூல்ஸும் உங்களுக்கு வந்து தங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பேன். அதனால் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரிஃபிக்ஸில் வந்து ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சஃபிக்ஸில் பார்க்கும்போது 8 ரூல்ஸ் இருக்குது. ஒட்டு மொத்தமாக இவ்வளோ ரூல்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அந்த 5 ரூல்ஸ் என்ன கேட்டால் ப்ரிஃபிக்ஸில் மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடியது டபுள் கான்சனன்ட். ஸோ டபுள் கான்சனன்ட் அப்படின்னா 2 வாட்டி மெய் எழுத்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பாருங்களேன். ஸோ ப்ரிஃபிக்ஸ் ரூல்ஸில் பார்க்கும்போது மொத்தம் 5 எழுத்து இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது என்ன நோ ஸ்பெல்லிங் சேஞ்ச். அதாவது ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கும் பொழுது ரூட் வேர்டில் ஸ்பெல்லிங் மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி அப்படின்னு இருக்கும்பொழுது அன்ஹாப்பி, இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதுதான் நமக்கு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நோ ஸ்பெல்லிங் சேஞ்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் கான்சனன்ட். அதுக்கு டபுள் கன்சனன்ட் அப்படின்றது கேட்டால் இது கன்சனன்ட் அப்படின்னா மெய் எழுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் முடிவடையும் எழுத்து ரூட் வேர்டில் தொடங்கும் எழுத்தாக ஒன்றாக இருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மிஸ் அப்படின்றது இருக்கு. சஃபிக்ஸ் பார்க்கும்போது ஸ்பெல் அப்படின்றது இருக்கு. அப்போ இங்கேயும் எஸ் இருக்கு, இங்கேயும் எஸ் இருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே வார்த்தையாக இருந்துச்சுன்னா அப்படியே வரும். ஸோ அதான் என்ன சொல்றாங்க, டபுள் கான்ஸ்டன்ட். மிஸ்பெல் அப்படின்றது என்ன, மிஸ்பெல் அப்படின்றது வரும். அடுத்தது ஹைஃபன் ரூல். ஹைஃபன் ரூல்னா அந்த செல்ஃப், எக்ஸ், ஆல் இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், சின்னதாக ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், சின்னதாக ஐஃபன் போட்டுக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் இருக்கு. அடுத்தது அசிமிலேஷன், அதாவது சவுண்டு சேஞ்ச் ஆகும், சின்னதாக சவுண்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஐஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் எம், பி, ஆர், எல் இந்த மாதிரி 4 எழுத்துக்கு முன்னாடி இந்த ஐஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்னவா மாறும், இந்த எம், பி இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி ஐஎம், ஐஆர், ஐஎல் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன் கூட்டல் பாசிபிள். அப்போ நம்ம என்ன சொன்னாங்க, பின்ற எழுத்து முன்னாடி வந்திருக்கு. அப்போ பின்றது வந்துச்சுன்னா நமக்கு என்னவா மாறுங்கன்னா இந்த ஐஎன் அப்படின்றது எனக்குன்னா ஐஎம்மா மாறும். ஓகேவா? அந்த ஐஎன்ன்றது ஐஎம்மா மாறும், ஐஆரா மாறும், ஐஎல்லா மாறும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இன் பிளஸ் ரெகுலர் அப்படின்றது இருக்குன்னு வச்சுங்களேன், அது என்னவா மாறும், ஐஎன் அப்படின்றது என்னன்னா இர்ரெகுலராக மாறும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு சின்னதான ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது மீனிங் கன்ஃபியூஷன்ஸ். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த மீனிங் கன்ஃபியூஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஐஃபன்ஸ் அப்படின்றது போட்டுக்கணும். ஸோ ரீகவர் அப்படின்றதுனா அதுக்கு முன்னாடி ஐஃபன் அப்படின்றது போட்டுக்கணும். ஸோ ரிகவர் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐஃபன் அப்படின்றது போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்த சஃபிக்ஸில் வந்து 8 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 ரூல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ வவல் சஃபிக்ஸ். ஸோ வவல் சஃபிக்ஸ் சேரும் பொழுது இ நீக்கப்படும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சஃபிக்ஸில் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் எழுத்து வவல்ஸாக இருந்துச்சுன்னா, வவல்ஸ் அப்படின்றது என்ன கேட்டால் உயிர் எழுத்துன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த வவல்ஸ் என்ன கேட்டால் AEIOU. ஸோ இந்த 5 எழுத்து வந்து நமக்கு வந்து சஃபிக்ஸில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இ அப்படின்றது என்ன கேட்டால் நம்ம எடுத்துடணும், இயை சேர்க்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அதனால் நோட் பண்ணிச்சு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்தது கன்சோனன்ட் சஃபிக்ஸ். அதாவது கேட்டால் மெய் எழுத்து. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சஃபிக்ஸில் முன்னாடி வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி இருந்த உயிரெழுத்தை நம்ம நீக்கிட்டோம். இப்போ இங்கே வந்து அப்படியே மெய் எழுத்தாக வந்துருச்சு. ஸோ AEIO தவிர மீது எந்த லெட்டர் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த இ அப்படியே போட்டுடணும், அதை நீக்கக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நமக்கு வந்து ரூட் வேர்டில் கடைசியாக ஒய் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒய் அப்படின்றது என்ன பண்ணணும் கேட்டால் ஐயா மாறும். ஓகேவா? சஃபிக்ஸ் சேர்க்கும் பொழுது ரூட் வேர்டில் கடைசியாக ஒய் இருந்துச்சுன்னா அது ஐயா மாறும். இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்கும்பொழுது டபுள் ஃபைனல் கன்சோனன்ட். அதாவது என்ன கேட்டால் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா CVC அமைப்பில் முடிந்தால் கடைசி எழுத்து இரட்டிப்பாகும். அது என்ன சார் CVC அப்படின்னு கேட்டால் கன்சனன்ட், வவல்ஸ் அண்ட் கன்சனன்ட். கன்சனன்ட் என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒரு மெய் எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு உயிர் எழுத்து, அதுக்கப்புறம் மெய் எழுத்து. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து பார்க்கும்போது ரன் அப்படின்னு சொல்கிறோமா, இப்போ ஆர்ன்றது ஒரு மெய் எழுத்து. உயிர் எழுத்து பார்க்கும்போது AEIOUன்னு சொன்னோமா, அதில் யூ இருக்குது. அடுத்தது மெய் எழுத்து ஒரு என். ஸோ இந்த CVC ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மெய் எழுத்து டபுளாக மாறும். அப்போ ரன் அப்படின்றது என்ன கேட்டால் ரன்னிங் அப்படின்றது மாறும். ஸோ ரெண்டாக மாறிடும். ஓகேவா? இவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்க ரூல்ஸ். அடுத்தது IC வந்தால் ALLY மாறும்.
ஸோ ஐசியில் முடியும் வார்த்தைகளுக்கு எல்ஒய்க்கு பதிலாக ஏஎல்எல்ஒய் சேரும். ஸோ பேசிக் அப்படின்றது இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணும், பேசிக்கலி எல்ஒய் தான் வரணும். ஐசின்னு வந்தால் எல்ஒய்னு வரணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏஎல்எல்ஒய் அப்படின்றது மாறணும், பேசிக்கலி அப்படின்றது மாறணும். அடுத்து ஐஇ வந்தால் ஒய் அப்படின்றது மாறும். ஐயில் முடியும் வார்த்தைகளுடன் ஐஎன்ஜி சேரும் பொழுது ஒய்யா மாறும். ஸோ டை பிளஸ் ஐயிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னவா மாற்றணும், ஐஇக்கு பதிலாக ஒய் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 2 ரூல்ஸாக இருக்குது. அடுத்தது ஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்களேன், அதில் சஃபிக்ஸாக மாறும்பொழுது இந்த ஃபுல் வந்து சஃபிக்ஸாக இதில் சேர்க்கும் பொழுது ஒரே ஒரு எல் மட்டும் தான் வரணும். ஓகேவா. அடுத்தது ஏபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் ஐஇபிஎல்இ. ஓகேவா. அப்படின்றது இங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஸ்பெஷலான ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ரிஃபிக்ஸுக்கும் சஃபிக்ஸுக்கும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றது எக்ஸ்ட்ரா ரூல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டி நமக்கு என்ன கேட்டால் ஸ்கூல் புக்கில் என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன்றா பார்க்கலாம். ஸோ ரீ ப்ளஸ் ரைட், ரீ ரைட் அப்படி, பை கூட்டல் சைக்கிள், பை சைக்கிள், அன் கூட்டல் எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றது கொடுத்துருக்கு. அடுத்தது ரீ பிளஸ் அகெயின், சாரி ரீ பிளஸ் ரைட், ரீரைட். ஓகேவா. அகெயின் அப்படின்றது அர்த்தம். அன் பிளஸ் கைண்ட், அன்கைண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ப்ரீ லீடிங், ப்ரீ பிளஸ் லீடிங். அடுத்தது டிஸ்ரெஸ்பெக்ட், டிஸ் கூட்டல் ரெஸ்பெக்ட். ஓகேவா. அதுக்கடுத்து இம் கூட்டல் பாசிபிள், இம்பாசிபிள். நான் கூட்டல் சென்ஸ், நான் சென்ஸ். அடுத்தது பிஹேவ், மிஸ் கூட்டல் பிஹேவ், மிஸ்பிஹேவ். ஓகேவா. ஸோ இதெல்லாமே என்ன கேட்டால் நமக்கு கொடுத்துருக்க ப்ரிஃபிக்ஸ். அப்போ ரீ, அன், ப்ரீ, டிஸ், ஐஎம், நான், மிஸ். ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டால் வேர்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்க்குறது மட்டுமே போதுமானது, இதில் இருந்தால் நம்ம கொஷின்ஸ் அப்படின்றது கேட்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க கேட்டால் ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அன்லாக், ரீரைட், டிஸ்லைக், அன்சேஃப், ரீமிக்ஸ், அதுக்கப்புறம் ரீலொகேட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரஸ்ட், அப்புறம் அன்ட்ரூ, அன்லாக், சாரி அன்ஹூக், அன்லக்கி, டிஸ்லோன், டிஸ்க்ளோஸ். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டால் நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸாக இருக்கக்கூடியது. அடுத்து சஃபிக்ஸாக இருக்கக்கூடியது என்ன கேட்டால் ஹாப்பி ப்ளஸ்னஸ், ஹாப்பினஸ். ஓகேவா. ஏன்னு சொன்னால் இந்த ஒய்ன்றது என்ன மாறும், ஐயா மாறும் நம்ம சொல்லியிருந்தோம். கலர் கூட்டல் ஃபுல், கலர்ஃபுல். ஓகேவா. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 எல் வரக்கூடாது, 1 எல் தான் வரும். ஓகேவா. அடுத்து ஃப்ரெண்ட் கூட்டல் ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபேட் கூட்டல் ஏர், ஃபேட்டர். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது யூஸ் கூட்டல் லெஸ், யூஸ்லெஸ். டிரைவிங் கூட்டல் இன், டிரைவிங். அதுக்கப்புறம் பியூட்டி ப்ளஸ் ஃபுல், பியூட்டிஃபுல். சேஞ்ச் கூட்டல் ஏபிள், சேஞ்சபிள். அடுத்து லை கூட்டல் லிங், லையிங். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டால் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்றது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ 6லேருந்து நமக்கு 10 வரைக்கும் நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி, ஸோ 12 வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா போதும், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகேவா. ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் டாப்பிக்கில் இவ்வளோ தூரம் நமக்கு போதுமானது. ஸோ அடுத்து வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னுடைய டைப்ஸ் அப்படின்றது அந்த டைப்பையும் நம்ம சேர்த்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் சென்டென்ஸ். சென்டென்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு முழுமையான பொருளை கொடுக்கும் ஒரு அமைப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 1 or 2 வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணி நமக்கு என்ன கேட்டால் ஒரு மீனிங்கை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டென்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதில் நமக்கு பார்க்கும்பொழுது என்ன கேட்டால் இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறோம், சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அப்போ சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்றது என்ன, சூரியன் கிழக்கில் உதித்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மீனிங் கொடுக்குதா, அப்போ வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீனிங்கை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராமு ரீட்ஸ் எ புக் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்போ ராமு ஒரு புத்தகத்தை படிக்கிறான். அப்போ அது ஒரு மீனிங்கை கொடுக்குதா, ஒரு புத்தகத்தை படித்தான் அப்படின்றது கொடுக்குது. இதுவே ரீட்ஸ் புக் ராமு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணுது, எந்த ஒரு பொருளும் தராது. இது சென்டென்ஸில். அப்போ வேர்டெல்லாம் கரெக்டாக சேர்ந்து நமக்கு ஒரு பொருளை தந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சென்டென்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டால் 4 டைப்பில் இருக்குது. அந்த 4 டைப் என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அசர்ட்டிவ் அல்லது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், இல்லைனா டெக்ளரேட்டிவ் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஸோ அதில் என்ன சொல்லுவாங்க, தமிழில் செய்தி வாக்கியம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வினா வாக்கியம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸலமேட்டரி சென்டென்ஸ் உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லி 4 வகையான வாக்கியங்கள் அப்படின்றது இருக்கு. இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன மாதிரி வாக்கியம் அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த கேள்வியை நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கடைசியாக கேட்டது வந்து 2015 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ ஹவு ஹார்ட் இட்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அண்ட் டேஷ் சென்டென்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஆச்சரியக்குறி வந்துடுது அப்படின்னாலே அது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸலமேட்டரி சென்டென்ஸ்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். இந்த டைம்ல இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கல. இருந்தாலும் நம்ம இந்த டாபிக் படிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். எந்த டாபிக் விட்டுறக்கூடாது. அதனால இந்த டாபிக் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நமக்கு அசர்ட்டிவ் அல்லது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் செய்தி வாக்கியம் சொல்லியிருப்பாங்க. செய்தி வாக்கியம்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கருத்தையோ இல்ல உண்மையோ புரிய வைக்கும் வாக்கியம். இப்போ ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எனக்கு என்ன சூரியன் எங்க பக்கம் எந்த பக்கம் ஒழிக்கும்? கிழக்குல உதிக்கும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்ப சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அதே மாதிரி சன் ஷைன்ஸ் பிரைட். அப்ப சூரியன் என்ன பண்ணுது? நமக்கு வெளிச்சத்தை தருது. அதே மாதிரி தே லிவ் இன் சென்னை. நான் வந்து என்ன பண்றேன்? சென்னையில இருக்கேன். அதே மாதிரி வி டிராவல் டு பெங்களூர். ஸோ நான் வந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டா ஒரு கருத்து ஒன்று இருக்கலாம், இல்லை ஒரு உண்மை இருக்கலாம். அது சொல்லக்கூடியதான் என்ன சொல்றாங்கன்னா செய்தி வாக்கியம், அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் என்ன கேட்டால் நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன கேட்டால் ஒரு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, நேர்மறையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம் சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து எதிர்மறையா இருந்துச்சுன்னா அது எதிர்மறை வாக்கியம். இப்போ கங்கா இஸ் ஹோலி ரிவர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்றதுலாம் ஒரு நேர்மையான ஒரு இதா இருக்கு. அதனால நேர்மறை வாக்கியம் அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி எதிர்மறை வாக்கியம் என்ன கேட்டா ஐ டோன்ட் லைக் திஸ் மூவி. ஸோ இந்த படம் எனக்கு பிடிக்கல. அப்ப எதிர்மறையா இருக்கா? அப்ப அது வந்து என்ன எதிர்மறை வாக்கியம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வினா வாக்கியம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதாவது வினாவாக அமைந்த வாக்கியங்கள். அதாவது கொஸ்டின் கேட்கிற டைப்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வினா வாக்கியம். இதை கண்டுபிடிக்க கேட்டா கடைசியில கொஸ்டின் மார்க் அப்படின்றது இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது சொல்லிடலாம். ஓகேவா? இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஸோ WH அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் வேர்ட்ஸோட வரக்கூடியது. ஸோ WH அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் வேர்ட்ஸ் என்னன்னா வாட், வேர், ஹும், வென்னு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு WH கொஸ்டின்ஸோட வரக்கூடியது, WH வேர்டோட ஆரம்பிக்கக்கூடிய கொஸ்டின் மார்க்கோட வரக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே என்ன கேட்டா அதுவும் என்ன கேட்டா நமக்கு வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா கொஸ்டின் ஸ்டார்டிங் வித் WH அப்படின்றதுல இருக்கக்கூடியது என்னன்னா அது ஒரு டைப். அடுத்தது எஸ்ஆர் நோ டைப். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கேன் யூ ஈட் மேங்கோஸ் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்க மேங்கோவை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டா எஸ் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அப்போ எஸ்ஆர் நோ டைப்ல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க கேட்டா நமக்கு என்ன வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய டைப் 2. ஓகேவா? அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம். கட்டளையாகும் அறிவுரையாகும் வர வாக்கியம். ஓகேவா? கட்டளை அப்படின்றது ஓப்பன் த டோர், கதவை தோற அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அறிவுரையாக வரக்கூடிய வாக்கியம். ஓகேவா? அறிவுரை அப்படின்ற கேட்டா ட்ரை அகைன். இப்போ அட்வைஸ் பண்றேன் நான் உனக்கு. ஸோ ட்ரை அகைன், நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, இந்த வாட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அப்போ அறிவுரையா சொல்லக்கூடிய வாக்கியம். இது எல்லாமே என்ன கட்டளை வாக்கியத்தில் வரக்கூடிய. கட்டளைன்றது ஆர்டர் மட்டும் இல்ல, கமாண்ட் பண்றது, ரிக்வெஸ்ட் பண்றது, அட்வைஸ் பண்றது, சஜஷன் கொடுக்கறது, இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதா என்ன சொன்னா கட்டளை வாக்கியம் அப்படின்றது நமக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது உணர்ச்சி வாக்கியம். ஸோ எக்ஸலமேட்டரி சென்டென்ஸ். ஸோ எக்ஸலமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்றது நம்ம உணர்ச்சியை தெரிவிக்கக்கூடியது. இப்போ டக்குன்னு ஒரு இடத்த பார்க்குறோம், ஸோ வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆச்சரியக்குறி கடைசியில் வந்தாலும் என்ன சொல்கிறாங்க கேட்டால் உணர்ச்சி வாக்கியம் அப்படின்றது நமக்கு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நமக்கு என்ன கேட்டால் இதை நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம டெஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். இதை பார்த்து நீங்கள் என்ன கேட்டால் இது எல்லாமே என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான ஆன்சரும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து என்ன கேட்டீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அசர்ட்டிவ் சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், இல்லைன்னா டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. தமிழ்ல அதுக்கு பேர் செய்தி வாக்கியம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு தகவலை அல்லது உண்மையை கூறக்கூடியது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முடியும் போது நமக்கு வந்து புல் ஸ்டாப் இருக்கும். ஸோ அந்த புல் ஸ்டாப் இருந்தாலே நமக்கு என்ன சொல்றாங்க கேட்டா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஸோ வினா வாக்கியம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாக்கியத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஒரு அந்த சென்டென்ஸ் முடியும் பொழுது கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி இருந்தாலே இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது கண்டுபிடிச்சோம். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கடைசிலையும் என்ன சொல்றாங்க புல் ஸ்டாப் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன கேட்டா ஆர்டர்லயும் இருக்கும், ரிக்வஸ்ட்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கேட்டா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எக்ஸலமேட்டரி சென்டென்ஸ், உணர்ச்சி வாக்கியம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த உணர்ச்சி வாக்கியத்துல கடைசியில நமக்கு என்ன கேட்டா இந்த ஆச்சரியக்குறி அப்படின்றது போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உணர்ச்சி வாக்கியம் அப்படின்றது நமக்கு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதை தாண்டி என்ன கேட்டேன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இதை மட்டும் லைட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி என்ன கேட்டீங்கன்னா சார் இன்னும் ஷார்ட்கட்டா ட்ரிக்ஸ் என்ன சார் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க கேட்டா இதுல ஷார்ட்கட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு சென்டென்ஸோடைய கடைசியில என்ன குறியீடு இருக்கோ அதை வச்சே இது என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன கேட்டா ஒரு சென்டென்ஸோட கடைசி எழுத்து வந்து கேள்விக்குறியா இருந்துச்சுன்னா அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்.
அதுவே ஆச்சரியக்குறி இருந்துச்சுன்னா அது எக்ஸலமேட்டரி சென்டென்ஸ். ஸோ 2 விஷயத்த ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோமா? மீதி இருக்க 2 சென்டென்ஸ் தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்ன கேட்டா, கடைசியில ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸா இல்ல இம்பரேட்டிவ் சென்டென்ஸா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முற்றுப்புள்ளி வச்சிருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, அது வந்து அசர்ட்டிவ் அல்லது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். அது வெர்ப்ல இல்ல பிரேசஸ்ல ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, இல்ல வெர்ப்ல இல்லன்னா ப்ளீஸ் அப்படின்னு தொடங்குனுச்சுன்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆனா அசர்ட்டிவ் சென்டென்ஸ், அல்ல வெர்ப் அல்லது ப்ளீஸ் அப்படின்னு ஒரு தொடங்குனுச்சுன்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இவங்க 2 விஷயங்கள் தான். இதை தாண்டி வேற எந்த விஷயமும் இல்ல. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இதோட நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோஸ் அப்படின்றது கொடுக்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஐடியாஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.